பசங்க போட்டாங்களா எல்லாரும் போட்டாச்சுங்களா? சஞ்சய் போட்டீங்களா? பசங்க நான் தான் போட சொன்னேன். நீங்க போட்டீங்களா? முதல்ல நீ போடவே வந்துட்டாங்க மச்சான், எல்லாரும் வந்தாங்க. பாக்கி அவருக்கு மஞ்சள் வழி கொடுத்துருக்கு. பால் எல்லாத்தையும் அவரையும் கூட சொல்லி கடைசியா அண்ணா உள்ள புது மண்ணு மேலே போட்டுவிட்டு தீபாவளி மண்ணு எல்லாத்தையும் புது உள்ள போட்டுருங்கண்ணா. உள்ள போட்டுருங்க. தானியம் போடுங்க. கையில் வாங்கி ஊற்றிக்கணும். கோமையில் இருக்கு ஸ்மெல் வந்து. அப்படி ஊற்றிடுங்க. கையில் வைக்க வேண்டாம். கை வைக்க வேண்டாம். அப்படி ஊற்றி மிச்சம் வைக்க வேண்டாம். நீ பால் செய்யறதுல இருந்து மிச்சம் வைக்க வேண்டாம். மிச்சம் வச்சிருக்கியடா? ரெண்டு பேரும் எல்லாம் ஊற்றி வச்சுல. அம்மா அப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு பூஜை ரூம் கிடைக்கும். நீங்கள் வந்து முன்னாடி ஹாலு ஒரு காருக்கு போட்டுருங்க. சரிங்க. ஆமாம் இதுக்கு கிடைக்கும் முன்னாடி இந்த வீட்டு இந்த ஆமாம். நம பார்வதி வேற முன்னாடி காடு முன்னாடி சிமெண்ட் வந்து மசாலி கட்டையும் கதை கொடுப்பேன். ஒரே காடு அது வர்றதுக்கு பயமாக இருக்கும். இதில் ஒரு ஆத்தோர் ஒன்று போக முடியாது. பெரிய ஆத்தோர் போகணும். கையெடு 4 இடத்துல என்ன அவங்க நினைக்கிறேன். ரெண்டாவது போகிற போகிறாங்களா? அந்த முறை அந்த முறையில் எல்லாரும் ஒவ்வொரு பிளாட் போகணும், ஒரு பொருட்பட்டு போகணும். இந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டு பக்கத்தில் வீடு அகராத இந்த வீடுக்கு வந்து இங்கே போன் பண்ணோம், இங்கேயும் போன் பண்ணோம். மொத்தமாக வாங்கினா எவ்வளோ? ஒரு சென்ட் பண்ணணும் 5 ரூபாய். கலவை போட்டு கலக்கலையா? கலவை போட்டு கல்லு போட்டு செங்கல் உள்ள கலவை கிடையாது. உள்ள மணல் மட்டும்தான். இல்ல பேக் பண்ணி கடை கொஞ்சமா கடைக்கு மேல போட்டு தம்பி. அம்மா விக்கி ஒரே நிமிஷம். கீழே எப்பவுமே கலவை கரண்டி இருக்கா? அதெல்லாம் கலக்கும். கரண்டில கலக்கும். ஒரு அரை சட்டி கலக்கிறதுக்கு எவ்வளவு? சிமெண்ட் எடுத்து போடலையா? கலவை கிடக்குறாரு. ஒரு தேங்காய் ஒன்று இந்த கல்லை பேக் பண்ண சொல்லுவாங்க. கல்லை பேக் பண்ண சொல்லணும். எப்படி நம்ம சொன்னது சொல்லுவாங்க. சொன்னீங்க பண்ண